ரொம்ப நாளைக்கு முன்னாடி நான் ஒரு ஸ்பீச் பார்த்துட்டு இருந்தேன். அதில் ஒருத்தவங்க வந்து கல்யாணம் அதில் வந்து என்னென்ன ஃபெயிலியர்ஸ்லாம் நடக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது, அதை எப்படி ஒர்க் அவுட் பண்ணுறது அப்படிங்கிற மாதிரியான ஒரு ஸ்பீச் கொடுத்துட்டு இருந்தாங்க. அண்ட் அது வந்து அவங்கள தவிர வேறு யாருனாலையும் பெட்டராக சொல்ல முடியாது. ஆர் அவங்க தான் இதை பற்றி பேசுறதுக்கான பெட்டரான பர்சன் அப்படின்னு அவங்களுக்கு கொடுத்ததுக்கான காரணம் என்ன அப்படின்னு பார்த்தா, அவங்களுக்கு வந்து மல்டிபிள் மேரேஜஸ் வந்து ஃபெயிலியர் ஆயிருக்கு. ஸோ பொதுவாகவே நம்ம ஊரில் நல்ல விஷயமோ கெட்ட விஷயமோ இவங்க இதை பற்றி பேசுறதுக்கு என்ன உரிமை இருக்குது, நீ என்ன பண்ணிட்டேன்னு எனக்கு வேறு சொல்கிற அப்படிங்கிற மாதிரியான ஒரு கேள்வி கேட்குறதுங்கிறது ரொம்ப காமனான ஒரு விஷயமா இருந்தாலுமே, பட் யார்கிட்டையுமே ஏதாவது ஒரு விஷயத்தை நம்ம கற்றுக்க முடியும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு ஓப்பன் மைண்டோடு இருக்கும்போது நிறைய விஷயங்கள் நம்மளால் கற்றுக்க முடியும். சொல்கிறத ஃபுல்லாக லிசன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா அது ஓகேவா நாட் ஓகேவா, நமக்கு ஒத்து வருதா ஒத்து வரலையா அப்படிங்கிற மாதிரி இருந்தோம்னா நிறைய விஷயம் நம்ம கற்றுக்கலாம், நம்ம மாற்றிக்கிறதுக்கான வாய்ப்புகளும் ரொம்ப ஜாஸ்தி. அதே மாதிரி தான் அந்த காலத்து ஃபிலாசபர் ஒருத்தர் இருக்கார், ஜெர்மன் ஃபிலாசபர் ஃப்ரீட்ரிக் நீஷே அப்படின்னு சொல்லிட்டு தான் அவரோட பேரே வெரைட்டியாக இருக்கிறதுனால எப்படி ப்ரொனவுன்ஸ் பண்ணுறது அப்படிங்கிறத ப்ராக்டிஸ் பண்ணிட்டு சொல்லியிருக்கேன். ஸோ இவர் வந்து ஜென்ரலி இவருக்கு வந்து பெண்கள் மேலே ஒரு ப்ராப்பரான ஒப்பீனியன் அப்படிங்கிறது கிடையாது. ஏன்னா பெண்கள் வந்து நிறைய மூட நம்பிக்கை கொண்டவங்க, அது மட்டும் இல்லாமல் ரொம்ப இக்னரண்ட்டாக இருப்பாங்க, நிறைய விஷயம் தெரிஞ்சுக்க மாட்டேங்கிறாங்க அப்படிங்கிற மாதிரினா அவருக்கு கருத்து இருக்குது. இதில் நீங்கள் ஒத்து போகணும் ஒத்து போகல, எனக்கு இதில் ஒத்துமை இருக்குது இல்லை அப்படிங்கிறதுலாம் எங்கள் விஷயம் கிடையாது. பட் இவர் ஒரு ரிலேஷன்ஷிப் வந்து சர்வைவ் ஆகணும் அப்படின்னா அதுக்கு 2 விஷயங்கள் ரொம்ப இம்பார்ட்டன்ட் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அது நிஜமாவே இம்பார்ட்டன்ட் தானா இல்லையா, அந்த 2 விஷயம் உங்கள் ரிலேஷன்ஷிப்பில் இருக்கா இல்லையா அப்படிங்கிறது தான் பார்க்க போகிறோம். இவருக்கும் ஒரு சில பெண் நண்பர்கள்லாம் இருந்திருக்காங்க. அவங்கள வந்து இவர் வந்து யாரெல்லாம் பயங்கர அறிவுன்னு இவருக்கு தோணுச்சோ அவங்களோட மட்டும்தான் அவர் வந்து ஃப்ரெண்ட்ஷிப்பே வந்து வச்சுருந்துருக்காரு. ஸோ இந்த பார்ட் ஆஃப் அவர் லைஃப்பை நம்ம அப்படியே செக் பண்ணிவிட்டு அவர் என்ன சொல்ல வராரு அப்படிங்கிறத மட்டும் பார்த்தோம்னா, ரிலேஷன்ஷிப்பில் ஃபர்ஸ்ட் இம்பார்ட்டண்ட்டாக இருக்கணும் அப்படின்னு அவர் சொல்லக்கூடிய விஷயம் என்னென்னா, அதாவது நம்ம லைஃப்பில் எல்லாமே டெம்ப்ரரி, நம்ம லைஃபே டெம்ப்ரரி. இதில் நம்ம அதிகமாக பண்ணக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா, நம்மளை எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுறது அண்ட் இன்னொருத்தங்க அவங்க எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுறதை வச்சு நம்ம அவங்கள புரிஞ்சுக்கிறது. இதில் ரொம்ப மெயின் இன்க்ரீடியன்ட் என்ன அப்படின்னு பார்த்தா கம்யூனிகேஷன். ஸோ எதுவாக இருந்தாலும் நம்ம ஒருத்தங்க கிட்ட சொல்ல முடியணும், நிறைய விஷயங்கள் பற்றி நம்ம அவங்க கிட்ட பேச முடியணும், நிறைய டாபிக்ஸ் தெரிஞ்சுக்கணும்னு அவசியமே கிடையாது. நடந்து சொந்தமாக போய் பாத்ரூமுக்கு கூட போக முடியாது அப்படிங்கிற அந்த காலகட்டத்திலையும் இந்த பார்ட்னரோட நம்மளால கான்வர்சேஷன் வச்சுக்க முடியுமா, அந்த மாதிரியான ஒரு கான்வர்சேஷன் வச்சுக்க முடியும் அப்படிங்கிற மட்டும்தான் இது வந்து ஒரு லாங் டைம் ரிலேஷன்ஷிப்பாக இருக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ இவரோட நம்ம வந்து ரிலேஷன்ஷிப்பில் இருக்கலாமா வேணாமா, எஸ் சொல்லாமா வேணாமா, ஒத்து போகுமா ஒத்து போகதா, இதை நீங்கள் வந்து கன்சிடர் பண்ணுறதுக்கு முதல்ல நீங்கள் யோசிக்க வேண்டிய விஷயமே, காசு இருக்குது பணம் இருக்குது வேலை இருக்குது, காசும் பணமும் ஒன்று தான், வேலை இருக்குது இல்லை வந்து இவங்க நல்ல ஒரு பேர் இருக்குது, ஃபேமஸாக இருக்காங்க இல்லை அழகாக இருக்காங்க, இது எல்லாமே இருக்கலாம் இல்லாமல் போகலாம். ஆனால் கடைசி காலத்தில் கூட பக்கத்தில் ஒரு சேர் போட்டு மூட்டு வலி இருந்தாலும் கால் நீட்டி உக்காந்துட்டு இவங்க கூட பேச முடியுமா அப்படிங்கிறத நீங்கள் யோசிச்சு பாருங்கள். அந்த கம்யூனிகேஷன் உங்களால் வச்சுக்க முடியும் அப்படின்னா இந்த ரிலேஷன்ஷிப்பை நீங்கள் அடுத்த லெவல் எடுத்துகிட்டு போகிறதுங்கிறது சூப்பரான விஷயமா இருக்கலாம். இப்போவே எங்களுக்கு நாட்டில் பேசுகிறதுக்கு எதுவுமே இல்லை, அவரோட இன்ட்ரெஸ்ட்டும் எதுவுமே இல்லை, 2 பேரும் ஒன்றா சேர்ந்து விளாடுவோம் ஆனால் பேசுகிறதுக்கு எதுவும் இல்லையப்பா அப்படின்னா இது பயங்கரமான ஒரு ரெட் ஃப்ளாகு. லாங் டேர்ம் ரிலேஷன்ஷிப்பில் நீங்கள் இருக்கலாம், இருந்தாலும் ஒரு ஹாப்பியாக நிம்மதியாக பீஸ்ஃபுல்லான ரிலேஷன்ஷிப்பில் இருக்க முடியுமா அப்படின்னு கேட்டால் முடியாது அப்படின்னு சொல்லி அவர் சொல்கிறார். இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தா ஃப்ரெண்ட்ஷிப் அப்படின்னு சொல்கிறாரு. இது ஓகே, எல்லாரும் சொல்கிற விஷயம் தானே, ஒரு பார்ட்னர்ஸ்னால் 2 பேரும் வந்து ஃப்ரெண்டாக இருக்கணும், அதெல்லாம் இருக்கிறது தானே, இதுதானே காலங்காலமாக சொல்கிறாங்க, இதில் என்ன புதுசாக நீங்கள் சொல்கிறீங்க அப்படின்னா புதுசாக சொல்கிறதுக்கு எதுவும் இல்லைன்னா இவர் சொல்லியே பல காலமாச்சு. பட் இவர் சொன்ன விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தா, ஒரு ஃப்ரெண்ட்ஸாக இருந்தோம் அப்படின்னா நம்ம ஃப்ரெண்டு ஏதோ ஒரு விஷயத்துக்கு பல காலமாக பிளான் பண்ணிருக்காங்க, சாதிக்கணும்னு நினச்சிட்ருக்காங்க, அதை அவங்க சாதிக்க போகிறாங்க இல்லை அந்த கோல் பக்கத்தில் இருக்காங்க அப்படின்னா அதை பயங்கரமாக புஷ் பண்ணுறது நமக்கு ஒரு ஆர்வம் இருக்கும். இதுவே நம்ம பார்ட்னருக்கு நம்ம பண்ணுறோமா, அவங்க லைஃப்பில் அவங்களுக்கு ஒரு பர்சனல் கோல் இருக்கலாம் இல்லை வந்து ப்ரொஃபஷனல் கோல் இருக்கலாம், அந்த கோலுக்கு சப்போர்ட்டிவாக நம்மளால் இருக்க முடியுதா, அதுக்கு அவங்க பக்கத்தில் போகும்போது சியரப் பண்ண முடியுதா, அதை ஜெயிச்சிட்டாங்கன்னா நமக்கும் அதை செலிப்ரேட் பண்ண முடியுதா, இல்லை அங்கே இந்த வழி மாதிரி போகிறாங்க அப்படின்னா மண்டலத்துக்கு என்ன பண்ணிட்டு இருக்க நீ அப்படிங்கிற மாதிரி நம்மளால் கேட்க முடியுதா. நிறைய நேரங்களில் என்ன ஆகுது அப்படின்னா நமக்கு இந்த மாதிரி ஒரு பார்ட்னர் இருக்காங்க, அவங்களுக்கு மேலே பயங்கர மரியாதை, இதை சொன்னால் அவன் கோச்சிப்பானே, இதை சொன்னால் அவளுக்கு மூக்குக்கு மேலே கோவம் வருமே அப்படிங்கிற மாதிரியான காரணத்தினால நம்ம ஒரு கான்வர்சேஷன் அவாய்ட் பண்ணுறோம். அப்படிங்கிறதுனால அவங்களுக்கும் அது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்க போகிறது கிடையாது. நம்ம ஃப்ரெண்டாக இருந்தால் இதை போய் சொல்லுவோமா மாட்டோமா, இதுக்கு மேலே ஒரு மரியாதை தேவையில்லாத ஒரு ஈகோ இல்லை அவருக்கு போய் நான் சொல்லுமா அந்த மாதிரியான ஒரு தாட்ஸ்லாம் தேவையே கிடையாது. பேசிக்காக உங்கள் பார்ட்னர் நல்லா இருக்கணும் அப்படின்னா ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் ஜோனில் ஒரு ஃப்ரெண்டாக இருந்தால் நீங்கள் அவங்களுக்கு என்ன பண்ணுவீங்க, இந்த ஃப்ரெண்ட்ஷிப்பை சஸ்டெயின் பண்ணுறதுக்கு என்ன பண்ணும். ஏன்னா என்ன தான் இருந்தாலும் நம்ம ஃப்ரெண்ட்ஷிப்பில் ஓன் பண்ணிக்க மாட்டோம்ல, அவங்களுக்கு பிடிச்சதை அவங்க பண்ணணும் தான் நம்மளும் ஆசைப்படுவோம். அந்த மாதிரியான ஸ்பேஸ் நம்ம அவங்களுக்கு கொடுக்குறோமா,
அதே ஸ்பேஸை அவங்க நம்ம கொடுக்குறாங்களா, நம்ம எடுத்துக்கிறோமா, இது ரொம்ப இம்பார்ட்டன்ட் அப்படின்னு சொல்கிறாரு. எல்லாரும் கூட இருக்க மாதிரி தான் என்னையும் ட்ரீட் பண்ணுறோம் அப்படின்னா அப்போ எனக்கு என்ன ஸ்பெஷல் அப்படிங்கிற மாதிரி நம்ம பல நேரங்களில் பர்சனஸை கொண்டா வா நம்ம சண்டை போடலாம், நீ நம்ம ஃப்ரெண்டாக இருந்தாலும் நம்ம இதெல்லாம் கேட்க மாட்டோம், நம்ம பாய் ஃப்ரெண்ட், நம்ம கேர்ள் ஃப்ரெண்ட், இல்லை வந்து நம்ம ஹஸ்பண்ட் ஒய்ஃப் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஓனர்ஷிப் எடுத்து ஒரு டார்ச்சர் பண்ணுறோம் இல்லையா, அந்த மாதிரியான ஒரு டாக்ஸிக்கான விஷயங்கள்லாம் பண்ணாமல் நம்ம பார்ட்னரை எந்தளவுக்கு நம்ம ஃப்ரெண்டாக ட்ரீட் பண்ணுறோமோ அந்தளவுக்கு அந்த ரிலேஷன்ஷிப் வந்து பயங்கர ஸ்ட்ராங்காக இருக்கும் அப்படின்னு அவர் சொல்லியிருக்காரு. ஸோ ரெண்டு விஷயம் தான், கம்யூனிகேஷன், அதுக்கப்புறம் ஃப்ரெண்ட்ஷிப். இதுதான் வந்து ஒரு பேஸாக இருக்கணும் எந்த ஒரு ரிலேஷன்ஷிப்பாக இருந்தாலும் சொல்லிட்டு அந்த காலத்தில் ஜெர்மனியில் உட்காந்துருக்கவரே சொல்லியிருக்காரு. சிக்மண்ட் ஃப்ராய்ட் வந்து ஒன்று சொல்லியிருப்பார், என்னென்னா இந்த உலகத்தில் எல்லாமே இருந்தாலும் அதை முழுமையாக அனுபவிக்கணும், அதை முழுமையாக புரிஞ்சுக்கணும், அதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணணுன்னா பேசிக்காக நமக்கு தேவைப்படுற இந்த லவ் அப்படிங்கிறது தான் ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எல்லாம் இருப்பேன், நான் தனியாகவே இருப்பேன்டா அப்படின்னாலுமே லவ் இல்லாமல் நீங்கள் தனியாகவே இருந்தாலுமே அது பயங்கரமாக அனுபவிக்க முடியாது அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஸோ லவ் வில் டெஃபினெட்லி காஸ்ட் யூ பெயின், காஸ்ட் யூ மணி, காஸ்ட் யூ டைம். இது எல்லாமே இருக்க தான் செய்யுது, நிறைய கஷ்டங்கள் இருக்க தான் செய்யுது. பட் இது இல்லாமல் லைஃப்பில் ஒன்றுமே இல்லை அப்படின்னு ஃப்ராய்ட் சொல்லியிருக்காரு. ஸோ அப்படிப்பட்ட ரிலேஷன்ஷிப்பை ஒர்க் அவுட் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய புக்ஸ் இருக்குது. இப்போ நான் சொன்னது வந்து ஒரு குட்டி ஆர்டிக்கல் தான், அதுக்கான லிங்க் கீழே இருக்குது, அதை கிளிக் பண்ணி நீங்கள் படிச்சுக்கலாம். அட்டாச்ட் அப்படின்னு சொல்லி ரிலேஷன்ஷிப் பற்றி ஒரு புக் இருக்குது. ஸோ அதில் நம்மளோட அட்டாச்மெண்ட் ஸ்டைல் என்ன, நான் ஏன் அவனை பற்றி யோசிச்சுட்டே இருக்கேன், கால் வருதா மெசேஜ் வருதான்னு பார்த்துக்கிட்டே இருக்கேன், இல்லை நான் பயங்கர செக்யூர்டாக இருக்கேன், இந்த மாதிரியான ஒவ்வொரு அட்டாச்மெண்ட் ஸ்டைலை பற்றியுமே அவாய்டன்ட்னா ஒரு அட்டாச்மெண்ட் ஸ்டைல் இருக்குது. அந்த மாதிரி பீப்புளோடலாம் எப்படி இருக்க முடியும், எனக்கு வந்து இமோஷ்னலாக ஒரு சப்போர்ட்டே கிடைக்க மாட்டேங்குது என் பார்ட்னர் கிட்ட இருந்து, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நம்ம அட்டாச்மெண்ட் ஸ்டைல் ஏன் அப்படி இருக்கும் அப்படிங்கிறத பற்றிலாம் அந்த புக்கில் இருக்குது. அதை பற்றின ரிவ்யூவும் இருக்குது, அதுக்கான லிங்க் கீழே இருக்குது. அதுக்கப்புறம் அந்த புக் வேணாலும் நீங்கள் வாங்கி படிச்சிக்கலாம். அப்புறம் இன்னொரு புக் இருக்குது, 5 லவ் லாங்குவேஜஸ். அதில் வந்து இந்த லவ் லாங்குவேஜஸ் பற்றியில் இருக்குது, நிறைய இடத்துல நான் சொல்லியிருக்கேன். பட் அது ரிலேஷன்ஷிப்க்கு ரொம்ப தேவையான ஒரு புக்காக தான் நானும் அதை கன்சிடர் பண்ணுறேன். இதையும் தாண்டி நிறைய ரிலேஷன்ஷிப் புக்ஸ் எல்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா குட்ரீட்ஸில் நிறைய புக்ஸ் இருக்குது, அதுக்கான லிங்க்கும் கீழே இருக்குது. அங்கேயும் வந்து அதில் புக்கு படிச்சுட்டு இருக்கேன் படிக்கணும் ஆசைப்படுற விஷயங்களை ஷேர் பண்ணியிருக்கேன். அங்கே போய் நீங்கள் ஃபாலோ பண்ணலாம். RJ Ananthi Agiyana ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், ட்விட்டர் இந்த மாதிரி நீங்கள் ஃபாலோ பண்ணலாம். அதே மாதிரி த புக் ஷோவையும் ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், ட்விட்டர் ஃபாலோ பண்ணலாம். நான் பேசுறதெல்லாம் பார்க்க வேணாம், கேட்டால் மட்டும் போதும் அப்படின்னா நீங்கள் பாட்காஸ்ட்டில் அது கேட்கலாம். ஸ்பாட்டிஃபைல அதுக்கான லிங்க் கீழே இருக்குது, அதை கிளிக் பண்ணி நீங்கள் கேட்டு என்ஜாய் பண்ணலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், லவ் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். த புக் ஷோக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே, பாய். பெரும்பாலான நேரங்களில் பெரும்பாலான 1 hour later. இது வேணாம், என்ன சொல்லலாம்?